உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம், அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன், எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். பார்த்து தப்பு பண்ணிட்டோம். பாவம் கார்த்திகை தான் நம்ம மேல எவ்வளவு பாசமா இருந்தாரு. நம்ம தான் அவரை புரிஞ்சுக்கவே இல்லை கடைசி வரை. ஏதோ சொல்லுவாங்களே, ஒரு பொருள் நம்ம பக்கத்துல இருக்கும்போது அதோட அருமை தெரியாது, விலகுனதுக்கு அப்புறம் தான் அதோட வேல்யூ தெரியும்னு. அது என் விஷயத்துல கரெக்டா இருக்கு. என்ன லவ் பண்ண பியூரான இதையும் என் பக்கத்துலயே இருந்திருக்கு. அதை விட்டுக்கிட்டு எதையோ கேடுகிட்டதை லவ் பண்ண பத்தியா? எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். கடவுள் நல்லவங்கள யார் மூலமாவது நமக்கு காமிப்பாருன்னு சொல்லுவாங்க. என் அத்தா ரொம்ப நல்லவர். அவரை மாதிரி இந்த உலகத்துல யாரும் கிடையாது. அவரை நான் புரிஞ்சுக்காம போனது என் மேல உள்ள தப்பு. சாரியத்தான். இன்னும் உன்னை காத்திருக்க வைக்க என்னால முடியாது. இன்னும் உன்னை காக்க வச்சேன்னு வையன், அதை விட முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது உலகத்துல. அத்தான் உனக்கும் எனக்கும் இப்ப கூட நீ என்னதான் பார்த்துட்டு இருக்க மாதிரி தோணுது. நீங்க பாப்போம். அதானே பார்த்தேன். தூரத்துல நீ இருந்தாலும் உன் பார்வை முழுக்க என் மேலதான் இருக்குன்னு எனக்கு தெரியும்தான். எறும்பூர கல்லும் கரையும் சொல்லுவாங்க. எறும்பு விடும்போது கல்லே கரையும் போது என் கார்த்தி தான் கரைய மாட்டாரா? அதான் மன்னிச்சிரு. சாரி. ஐ லவ் யூ. ஐயோ பாத்துட்டாலே. எதுக்குடா உனக்கு இந்த வெட்டி வீராப்பு? பொண்டாட்டிய பிடிச்சிருக்கு, அதே நேரம் வெறுக்கிற மாதிரி வேற நடிக்கணும். எங்க முடியுது? உன்னால முடியவே முடியாது. ஐயோ பாத்துட்டே இருக்காளே. இவளை யாரு முதல்ல நம்ம ஆபீஸ்க்கு வேலைக்கு வர சொன்னா? பாக்குற கொஞ்ச நெஞ்ச வேலையும் கெடுத்துக்கிட்டு. ஐயோ இன்னைக்கு வேலை பார்த்தாப்புலதான். ஓ வேண்டாப்பா, நம்ம பாட்டு தள்ளியே இருப்போம். நம்ம சும்மா இருந்தாலும் நம்மள சும்மா இருக்க விட மாட்டா. நம்மளை தூண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்னால முடியாது, எனக்கு கழுத்து வலி குறுக்கு வலின்னு சொல்லுவா. இவளை பத்தி நமக்கு தெரியாதா? வேண்டாம். ஆமா, இவளுக்கு என்ன ஆச்சு இன்னைக்கு? இவ்வளவு நாளும் உன் மேல எந்த ஃபீலும் வரலன்னு சொல்லிட்டு திடீர்னு அத்தான் என்னை கொண்டு விடுங்கிறா, ஹக் பண்றா. இன்னைக்கு என்னமோ ஒரு வித்தியாசமா இருக்கல்ல? லூசு பைத்தியம் பாக்காத பேரு. எவ்வளவு ஆசையா இருந்தா தெரியுமா? என் ஆசையெல்லாம் கெடுத்துக்கிட்டு இப்ப அவன் மட்டும் வழிய வரலாம். வா வா வா. நான் உடனே ஒன்னும் ஓகே சொல்ல மாட்டேன். நான் உடனே ஓகே சொன்னா உனக்கு என்னோட வேல்யூ தெரியாது. அதனால மகளே, உனக்கு 2 நாளா ஆட்டம் காமிக்க வைக்கல. என் பேரு கார்த்திக் இல்ல. மகா, எனக்கு உன்னை பத்தி தெரியாதா? எதுக்கு இந்த ஆபீஸுக்கு வேலைக்கு வந்திருக்க? நீ என்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டதை விட நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டது ரொம்ப அதிகம்டி. இந்த ஒரே ஆபீஸ்ல வேலை பார்த்தா அடிக்கடி பாக்குற மாதிரி இருக்கும், பேசுற மாதிரி இருக்கும். அதுக்கு தானே. ஆனா நீ ஒன்னா நம்பர் கிரிமினல். உன்ன மாதிரிலாம் என்னால யோசிக்க முடியல. கிட்டத்தட்ட 20 நாள் ஷோ. இன்னைக்கு நம்ம வேலை பார்த்த மாதிரிதான். இப்படி நம்மள காந்த கண்ணை வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தா நம்ம எங்க போட்டு வேலை பார்க்கறதுக்கு? கார்த்தி, கான்சென்ட்ரேஷன் மாறக்கூடாது. 20 நாள் ஒழுங்கா நல்ல பிள்ளையா இருந்தல, அதே மாதிரி கண்டினியூ பண்ணு. இந்த பொண்ணுல நம்பாத. ஆசையை காமிச்சு கடைசி மோசம் பண்றதுதான் இவளோட வேலை. நான் பொண்ணுங்கன்னு சொல்லல, இவளை மட்டும் தான் சொல்றேன். நம்பாத கார்த்தி, வேலையை பாரு. வேலை பார்த்தாதான் கடைசி உரம் நம்ம கை கொடுக்கும். இந்த பொண்ணெல்லாம் நம்பாத, பாத்துக்க. பாத்துட்டே இருக்க பாரு. மனசுக்குள்ள ஓவர் பாஸ்ட் வச்சுட்டு வெளியே கோவமா இருக்க மாதிரி சீன் போட வேண்டியது. ஒன்னும் கவலைப்படாத, எனக்கு எல்லாம் மாற போதா இல்லன்னு மட்டும் பாருட்டா. சரி, வந்ததுக்கு வேலையை பார்ப்போம். முத நாள் வேற. ஹாய் மகாகுட்டி, என்ன ஃபர்ஸ்ட் டே வேலையில ஜாயின் பண்ணியாச்சு போல இருக்கு? ஆமா சேரு, வேலையில ஜாயின் பண்ணியாச்சு. எல்லாம் உங்களோட கருணை தான். நீங்க கருணை காட்டினால எனக்கு வேலையே கிடைச்சது. ரொம்ப 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 தேங்க்ஸ். தேங்க்ஸா? என்ன மகாகுட்டி, தேங்க்ஸ் சொல்லி இப்படிலாம் பிரிக்காத. நீ நானும் வேற கிடையாது, நம்ம 2 பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணா நீ தேங்க்ஸ் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி நீ ஏதாவது ஹெல்ப் பண்ணா நானும் தேங்க்ஸ் சொல்ல மாட்டேன். ஏன்னா அடுத்தவங்களுக்கு தான் எப்பவுமே தேங்க்ஸ் சொல்லணுமா. நம்ம தான் அடுத்தவங்க கிடையாதுல்ல. ஐயோ, இந்த லூசு வேற. இவனை வச்சு அத்தனை கடுப்பத்தலன்னு பார்த்தா இன்னும் அதுக்கு வேலையே இல்லை போல இருக்கேன். இவனை எப்படி சொல்லி சமாளிக்கிறது? ஆமால, நமக்குள்ள இதுக்கு தேங்க்ஸ். சரி சேரு, நான் அப்புறமா பாக்குறேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேல நிறைய ஒர்க் கொடுத்துருக்காங்க. எல்லாமே சிஸ்டத்துல ஏத்தணுமா. நான் ஏத்திட்டு அதுக்கப்புறமா நான் கூப்பிடுறேன். இந்த சேருனுக்கு ஒரு வேலையே இல்ல போல.
சும்மா இவளே சுத்தி சுத்தி வர்றான். இதுக்கு முன்னாடி ஒரு ரிசப்ஷனிஸ்ட் இருக்கதான் செஞ்சா. அவ கிட்ட போயிருப்பானா? இவ பல்ல காமிச்சு பேசினாலதான் அவனும் கிட்ட கிட்ட போறான். இதோட 4 ரவுண்டு அடிச்சாச்சு. அவ 4 மண்டமும் கவனிக்கல. இப்ப கவனிச்சுட்டா. பல்ல பாரு, 60 பல்லையும் காமிச்சுக்கிட்டு. இல்ல இவள சொல்லணும் முத. பேர பாக்கலையா? சேரு மஹூ. பல்லு போற வயசுல மஹூவா. இவனுக்குதான் கல்யாணம் ஆகி 2 குழந்தை குட்டி இருக்கதானே செய்யுது. அதுக்கப்புறம் ஏன் அடுத்தவங்க முன்னாடி பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்கான்? ஷோ, பைத்தியக்காரன் போய் தொலைய மாட்டான் போல இருக்க. அவளை சுத்தி அலையிறதே வேலையா வச்சிட்டு இருக்கான். இன்னும் விடக்கூடாது. என்ன எதுன்னு ஒரு கை பாத்திர வேண்டியதான். என்ன செய்யறேன்னு உங்களுக்கு ஒரு வேலையே இல்ல போல இருக்கு. ரிசப்ஷனே காலையில இருந்து சுத்தி சுத்தி வருவீங்க. சார் ரூம்ல 134 ஒரு ஃபைல் இருக்கும். அதுவும் 005 ஒரு ஃபைல் இருக்கும். அதையும் எடுத்து என்னோட ரூம்ல கொண்டு வைங்க. இல்ல சார், வேலையில நிறைய இருக்கு. நமக்கு வேண்டப்பட்ட பொண்ணு இல்ல. கம்ப்யூட்டர்ல எப்படி ஏத்துறது என்ன எப்படின்னு கேட்டுட்டு இருந்தா. அதான் சார் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். யாரு நீங்களா? சிஸ்டம் எப்படி ஆன் பண்றது தெரியலன்னு நேரத்தானே சத்தியா மடத்துல கேட்டுட்டு இருந்தீங்க. நீங்க எப்படி சொல்லி கொடுத்துருப்பீங்க? சரி, இந்த மேடம் ஏற்கனவே ஏதோ ஆபீஸ்ல 6 மந்த் ஒர்க் பண்ணிருக்காங்களே. சிஸ்டம்ல என்ன ஒர்க்குன்னு தெரியாம வந்திருப்பாங்க ரிசப்ஷனிஸ்ட் ஒர்க்குக்கு. அது சாரி, எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பேர் என்னது? உங்க பேர் எதுவும் சொன்னீங்கல்ல, மறந்துட்டேன். உங்க பேர் என்ன? ஏன் என் பேர் என்னன்னு தெரியாதா உங்களுக்கு? உங்க பேர் எப்படி எனக்கு தெரியும்? நான் என்ன செய்யறேனா, ரிசப்ஷனே சேரன்னு சுத்தி சுத்தி வர மாதிரி எந்த பொண்ணுக்கு எந்த பேரு, என்ன ஒர்க் பார்த்திருக்காங்க, அவங்களுக்கு எந்த வீடு என்னன்னு அவங்க பின்னாடியே அலையிறதா என்னோட வேலை. மேடம், உங்க பேரு தெரியல, அதான் உங்க பேர் என்னன்னு கேட்டேன். உங்க பேர் என்ன சொல்றதுக்கு என்ன அவ்வளவு வழியா? என் பேரு மகாலட்சுமி கார்த்திகேயன். என்னது மகாலட்சுமி கார்த்திகேயனா? மகாலட்சுமி தானே சொன்ன மகா? அது என்ன ஒரு நாதாரி கல்யாணம் பண்ணிச்சுல, அந்த கிறுக்கனோட பேரு. சேரன், நீங்க இப்ப நான் சொன்ன ஃபைல எடுத்து வச்சுக்கிட்டு இந்த ரிசப்ஷனே சுத்தி சுத்தி வாங்க. மகா, இனிமேல் இந்த மகாலட்சுமி கார்த்திகேயன் சொல்லாத. உன் பக்கத்துல அந்த பேர் நல்லாவே இல்ல, சுத்தமா ஈடுபடல. யாராவது கேட்டா மகாலட்சுமின்னு சொல்லு, இல்லையா கோபின்னு கூட சொல்லு. இன்னும் இந்த கார்த்திக் கீர்த்தி பேர்லாம் சொல்லிட்டு இருக்காத, சரியா? இவன் வேற. சரிங்க சேரு, ஃபர்ஸ்டே ஓபி அடிச்சிருந்தா நல்லாவா இருக்கும். என்னோட ஒர்க்லாம் முடிச்சுட்டு அவளை கூப்பிடுறேன். என்னடி நீயும் அவளை வேலையில இருந்து தூக்குறதுக்கு என்னென்னமோ பிளான் போட்டுட்டு இருக்க, ஒன்னும் நடக்கல. கடைசியா உன் வேலையே பணைய வச்சு நேற்று ஒரு வேலை செஞ்ச, அதுக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்ல. அவன் எப்பவும் போல அந்த ஆபீஸ்ல அங்கேயும் போயிட்டு இருக்கா. அதான் எனக்கும் கடுப்பா இருக்குது. நேற்று வந்தவெல்லாம் நம்மள ராஜ்யம் பண்றா. நம்ம பாரு 4 வருஷமா இந்த ஆபீஸ்ல குப்பை கூட்டிட்டு இருக்கோம். நமக்கு இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்குதா பத்தியா? எனக்கு நேற்று நான் பார்த்த வேலை, என் வேலை போனாலும் பரவாயில்லன்னா ரிஸ்க் எடுத்து பண்ணேன். இன்னும் எந்த ஊரும் இல்லாம அவ பாட்டுல ஆண்டிட்டு இருக்கான்னு நினைக்கும் எனக்கே கடுப்பாகுது. இங்க பாரு, பல்லு இருக்கவங்க பக்கோடா சாப்பிட முடியும்னு சொல்லுவாங்க. அத மாதிரி அவளுக்கு எங்கேயோ மச்சம் இருக்கு. அதான் சாரை வளைச்சு போட்டு இந்த இடத்துக்கு வந்துடலான்னு பாத்துட்டு இருக்கா. நமக்கு எதுக்கு, வந்தமா வேலையை பார்த்து போனோமான்னு இருப்போம். தேவையில்லாம அவ இடத்துல தலையிடாத. அது எப்படி முடியும்? என் தங்கச்சிக்கு நான் பார்த்து வச்சிருந்த வேலை தெரியுமா? என் தங்கச்சி இன்டர்வியூ வரலான்னு இருக்கிறதுக்குள்ள இந்த பைத்தியம் வந்துட்டு. நித்யா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அப்படின்னு சொல்லிடுறத, என் அக்கௌண்ட்ல எப்படின்னே தெரியல 15 லட்சம் ஆபீஸ் பணம் எனக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்கு. நான் சாட்டை கொடுத்து ஒப்படைச்சிடலாம்னு நினைச்சேன். அப்புறம் பார்த்தா சார் கம்பெனில இருந்து நமக்கு போட்டிருக்காங்க. இதே எதுக்கு நம்ம அவங்ககிட்ட சொல்லணும்? வர்ற லட்சுமியை தட்டி விடுற மாதிரி. அதான் அந்த பைசாவுக்கு என்எஸ்சில போய் நிறைய ஜுவல்ஸ் எடுக்கலாம் பிளான் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது வேணா, கடனாவதோ ஏதாவது வேணா சொல்லுங்க, கொடுக்குறேன். ஆனா கடனா தான், வட்டி இல்லாத கடன். என்னது வட்டி இல்லாத கடமா? அது எப்படி உன் அக்கௌண்ட்டுக்கு வந்துச்சு? எங்க அக்கௌண்ட்ல எதுவுமே வரலையே. அதுக்குதான் லக்கு வேணும்னு சொல்றது. எனக்கு என்னமோ தெரியாம என் அக்கௌண்ட்ல வந்த மாதிரி தெரியல. நான் பாக்குறது சின்சியரான ஒர்க்குக்கு சார் டைரக்டா கொடுக்காம இன்டைரக்டா அக்கௌண்ட்ல போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமா, போட்டு விட்டுட்டாலும் 3 வருஷமா வேலை பாக்குறோம். 1000 ரூபாய் சம்பளம் கூட ஏத்தல. இவளுக்கு இன்கிரிமெண்ட் போட்டு விடுறான் இவ பாக்குற வேலைக்கு. அதுவும் 15 லட்சம். நான் பார்த்த வேலைக்கு இது என்ன நித்யா, உனக்கு எதுவும் வேண்டாமா? இந்த காசு நம்ம 3 வருஷத்துக்குள்ளேயே இருக்கட்டும். யாருக்கு எதுவும் தெரிய வேண்டாம். இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும். உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சியா சொல்லுங்க, கொடுக்குறேன். ஏய், யாரு காசு யார் யூஸ் பண்ணிக்கிறது? இது ஆபீஸ் மணி. தெரியாம அக்கௌண்ட்ல ஏறிந்தா கூட நீ சார் தானே அதை ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அதை விட்டுட்டு நீயே யூஸ் பண்றேன்னு சொல்றது நல்லாவா இருக்கு? இதெல்லாம் ரொம்ப தப்பு. சார் உன்னை எவ்வளவு தூரம் நம்புறாரு? சார் நம்புறதுதான், இல்லையே நான் சொல்லலையே. இன்னைக்கு அவருக்கு நம்பிக்கைக்கு வீணா நான் நடந்ததே இல்ல. இது கடவுளா எனக்கு தந்த பணம். இப்ப ரோட்ல நம்ம போறோம், நம்ம கண் முன்னாடி ஒரு பர்ஸ் கிடக்கு, பக்கத்துல யாராவது நின்னாங்கன்னா நம்ம கொடுக்கலாம், இல்லையா நம்ம படம் எடுத்துட்டு வந்துருவோம். அத மாதிரிதான் இதுவும். அக்கௌண்ட்ல 2 நாளா இருக்குது, யாராவது கேட்டா கொடுக்கலான்னு பார்த்தா எந்த சத்தமும் இல்ல. அப்ப இந்த பணம் நமக்கு தானே. ஏய், அடுத்தவங்க பணம் எப்படி உன் பணமாகும்? 15 லட்சம் நம்ம தின்னாம நீ மட்டும் அனுபவிக்கலான்னு பாக்குறியோ? அது ஒண்ணும் சார் உனக்கு கொடுத்த காசு கிடையாது.
சார் எனக்கு கொடுத்த காசுதான். அப்புறம் என்ன நீ ஏன் அக்கௌண்ட்ல போட்டுட்ட? ஆமாடி, நான் போட்டுட்ட காசுதான். நான் போட்டுட்ட காசுதான். இந்த வேலையில இருந்து உன்னை எப்படியா தூக்கணும்னு சொல்லி நான் தான் அக்கௌண்ட்ல இருந்து மாத்தி உன் இதுக்கு அனுப்பி விட்டேன். எப்படியாவது உன் பேர்ல கள்ள பேர் வந்துரும். இங்க இருந்து சார் உன்னை அனுப்பிடுவாருன்னு பார்த்தா நீ பல்ல காமிச்சிட்டு ஈன்னு நடந்துட்டு இருக்க. ஒழுங்கா ஆபீஸ் காசை சார்ட்ட கொடுத்துரு, இல்ல இங்க நடந்தது எல்லாம் சார்ட்ட சொல்லி கொடுத்துருவேன். நீ என்ன சொல்றது? சாரே கேட்டுட்டு தானே இருக்காரு. என்ன சார் இப்ப புரிஞ்சுதா? என்ன நித்யா, என்ன நடந்துட்டு இருக்குங்க? யார் காசை யார் யாருக்கு அனுப்புறது? சார் அது வந்து சாரி சார். இங்கே இருந்துக்கோ, எந்திரிச்சிடாத, உட்காருன்னு சொல்லிட்டு போனாரு. எங்க போயிருப்பாரு? இன்னைக்கு என்ன சர்ப்ரைஸ் பண்ண போறாருன்னு தெரியலையே. குழந்தை உண்டான நாள்ல இருந்து ஒவ்வொரு நாளும் சர்ப்ரைஸா தான் கொடுக்குறாரு. ஆனா பயமா இருக்கு. இவ்வளவு பாசமா இருக்காரு. ட்வின்ஸ்ன்னு தெரிஞ்சா நம்ம மேல இதே அன்பும் அக்கறையும் வச்சிருப்பாரா? வச்சிருப்பாரு. குழந்தை ஒண்ணுக்கு 2 கொடுக்க போறோம். கண்டிப்பா இன்னும் பாசம் கூட தான் போகுது, குறையாது. நம்ம புரிஞ்சுப்பார்ல. ட்வின்ஸ் பெற்றதுக்கு அப்புறமாரு இந்த குடும்பத்துல சாபம் அப்படி எதுவுமே கிடையாது, இவங்களா அவங்களே கிரியேட் பண்ணி பேசுறது அப்படின்னு இது மூலமா புரிஞ்சுப்பார்ல. அது போதும். என்னங்க பண்ண போறீங்க? சொல்லிட்டு தான் பண்ணுங்களேன். அங்க போறீங்க, இங்க வரீங்க. இன்னைக்கு என்ன சர்ப்ரைஸ்? ஏதோ சர்ப்ரைஸ்ன்னு தெரிஞ்சு போச்சு. அதை ஃபர்ஸ்டே சொன்னாதான் என்னவா? என்ன இன்னைக்கு என்ன ஊட்டி விட போறீங்க? பரவாயில்லையே, ஊட்டி விட போறேன்னு கரெக்டா சொல்லிட்டேன். வெயிட் பண்ணு பவி, கொண்டு வாமா. என்ன பவி, இவ்வளோ குங்குமப்பூவா? குங்குமப்பூவை குட்டி குட்டியா டப்பால பார்த்துருக்கேன். தட்டு நிறைய பரப்பி இன்னைக்குதான் பார்த்துருக்கேன். குங்குமப்பூ எதுக்கு போய் எடுத்து வந்திருக்க ஃப்ரூட்ஸ் கூட? அண்ணி ஃப்ரூட்ஸ் திருவிழாமா இன்னைக்கு. வயிற்றுல இருக்கிற என்னோட மருமகனுக்கு. அதாவது எல்லாரும் பால்ல தானே குங்குமப்பூ போட்டு குடிப்பாங்க. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஃப்ரூட்ஸு ரைஸு எல்லாத்துலயுமே இன்னைக்கு குங்குமப்பூ போட்டு தான் கொடுக்கணும். பிறக்கிற என் குழந்தை ஆரோக்கியமா கலரா பிறக்கணுங்கிறது அண்ணோட ஐடியா. டேய், குங்குமப்பூ அளவோடி கொடுடா. அளவுக்கு அதிகமா கொடுத்த வயிற்றுக்கு ஒத்துக்காது. புள்ளதாசி பொண்ணு வேற. குங்குமப்பூலாம் 1 பிஞ்சு 2 பிஞ்சுன்னு அப்பளம் தான் எடுத்துக்கணும் ஒவ்வொரு நாளைக்கும். அதுதான் கடையில எல்லாம் பாரு பாக்ஸ்ல எடுத்து வச்சிருக்காங்க பிஞ்சு கணக்குல. அவ்வளவுதான் கொடுக்கணும். அதுக்குன்னு பொண்டாட்டி மேலையும் பிள்ளை மேலே இருக்கிற பாசத்துக்குல ஓவரா வாரி போட்டுறாத. ஐசு ஒரே வெக்கையா இருக்குல்ல, அதான் உனக்கு ஃப்ரூட்ஸா கொடுத்து வயிற்றுல இருக்கிற எங்க பேர குழந்தைய நல்ல ஜில்லுன்னு வச்சுக்கலான்னு. என்னத்த நீங்களுமே கூட சேர்ந்துட்டீங்க? அவ மட்டும் இல்ல மருமகளே, நானும் தான். நான் எப்ப கேட்டாலும் மோதலிக்காம நிமிஷத்துக்கு நிமிஷம் காப்பி போட்டு இந்தாங்க மாமா கொடுப்பியா? அதுக்காக என் பேர பிள்ளைக்கு இந்த ஜூஸ். இது வெறும் மாதுளம்பழம் மட்டும் இல்லமா, மாதுளம்பழம், பேரிச்சம்பழம் பிளஸ் என்னோட அன்பு எல்லாம் சேர்த்து எடுத்து கொண்டு வந்திருக்கேன். மாமா கொண்டு வர ஜூஸா நீ குடிக்கணும். அதெல்லாம் இல்ல, அண்ணி நான் கொண்டு வந்த டிராகன் ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிடணும். அண்ணி நீங்க டிராகன் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் மாதுளம்பழம் ஜூஸ் குடிக்கணும். உங்களுக்காக நான் பார்த்து அழகா கட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். பாருங்க இவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு. பவி, முதல்ல உங்க அண்ணி மாதுளம்பழம் ஜூஸ் குடிக்கணும். பாவம், அப்பா ஆசையா கொண்டு வந்திருக்காரு. ஐசு இந்த ஜூஸை குடிச்சிட்டு இதுல இருக்க எல்லா ஃப்ரூட்ஸும் சாப்பிடுற. இன்னும் ஃப்ரூட்ஸுக்கு சொல்லியிருக்கேன், அதெல்லாம் வரல. சரி, அதை நாளைக்கு பாத்துக்கலாம்னு விட்டுட்டேன். என்னமா? ஐயோ, இதையே எப்படி சாப்பிடன்னு தெரியல. இதுல இன்னும் வேற ஆர்டர் போட்டிருக்கீங்களா? என்னங்க, வயிற்றுல இருக்கிற உங்க குழந்தை இந்நேரம் ஜூஸ்லயே நீச்சல் அடிச்சிட்டு இருக்க போறா பாருங்க. நாளைக்கு சளி பிடிச்சிருக்கு அது பிடிச்சிருக்குன்னு எந்த திட்டக்கூடாது. அட குடி ஐசு, என் பிள்ளைக்கு சளி கிளி ஒண்ணும் பிடிக்காது. என் பிள்ளை ஹெல்த்தியான பிள்ளை. பாத்தில 7வது மாசத்துல எவ்வளவு பெரிய வயிறுன்னு டாக்டர் இன்னைக்கு என்ன சொன்னாங்க? நல்ல ஹெல்த்தியா இருக்காங்க, இதே மாதிரி ஃபாலோ பண்ணணும்னு சொன்னாங்களா இல்லையா? குடி முதல்ல அந்த ஜூஸ. ஐயோ போதும் மாமா, விட்டுருங்க. எனக்கு இதெல்லாம் பார்த்தாலே வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கு. போதும் மாமா, விடுங்க. அண்ணி நம்ம நல்லா நினைப்பேன், எங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆனா முதல்ல பொன் குழந்தை தான் பிறக்கணும். அப்பதான் நமக்கு கம்பெனியா இருக்கும். அதுக்கு விதவிதமா மாடர்ன் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு நினைப்பேன். இப்ப என்னமா எனக்கு தோணுது, எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை வேணும். எங்க அண்ணன் மாதிரி கியூட்டா, நான் சொல்றதெல்லாம் கேட்கற மாதிரி ஒரு ஆண் குழந்தை வேணும்னு ஆசையா இருக்கு. அதனால நீங்க ஒரு ஆம்பளை பிள்ளை பெற்றுக்கோங்க, அதுக்கப்புறம் பொம்பளை பிள்ளை பெற்றுக்கலாம். அப்படிலாம் இல்ல பவி, முத பெண் குழந்தை தான் பிறக்கும். நீ வேணா பாரு, அண்ணன் சொல்றது நடக்கா இல்லையானு. பெண் குழந்தை பிறந்து அத்தை எனக்கு அதை வாங்கி கொடு, அத்தை இதை வாங்கி கொடு, உன அதட்ட தான் போகுது. நடக்குதா இல்லையான்னு பாரு. அதெல்லாம் இல்ல, நான் சொல்ற மாதிரி உனக்கு ஆம்பளை பிள்ளை தான் பிறக்கும். ஏதோ போன் வர மாதிரி சவுண்ட் கேட்கல. ப்ராஜெக்ட் விஷயமா அனிதாக்கு போன் பண்ணியிருந்தேன், அவதான் கால் பண்றேன்னு நினைக்கேன். அண்ணே கண்டினியூ பண்ணுங்க, இப்ப வரேன். ஐஸ்வர்யா 7 மாசம் ஆயிட்டு. உங்க வீட்டுல என்னைக்கு வளகாப்பு நடத்த போறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. வளகாப்பை பத்தி உங்க அம்மாட்ட பேசணும் தான் இருக்கேன். தலைப்பிள்ளைனால 7ஆம் மாசத்துல சிலவர் நடத்திடுவா. உனக்கு 9 மாசம் நடத்தாங்களா 7ஆம் மாசம் நடத்தாங்களான்னு தெரியல. எந்த பிள்ளையா இருந்தாலும் நல்லபடியா பெற்றெடுமா, அதான் வேணும். ஐஸ்வர்யா, எங்க குடும்ப வாரிசை சம்மந்துட்டு இருக்க. நல்லபடியா பிள்ளைங்க தலையமா பெற்று நல்லபடியா வரணும். நீ ஐஸ்வர்யா, எனக்கு ஒரு பிள்ளை இல்ல,
நீ இன்னைக்கு இந்த விட்டு கல்யாணம் ஆகி வந்தியோ அன்னையில இருந்து 2 மகளாதமா நினைச்சிட்டு இருக்கேன். நல்லபடியா அந்த பிள்ளையை பெற்று எடுக்கணும். உன் உடம்புக்கும் இந்த சோத்தையும் கடவுள் கொடுக்கணும். அதுதான் இந்த ஆண்டவன்ட்ட வேண்டுகேன். சரிம்மா சாப்பிடு. பல வகையில் வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு. சாப்பிடு, பிள்ளைக்கும் நல்லது. சரிம்மா, நாங்க வந்து மாத்திரை போடல, கூப்பிட்டானேன்னு அவசரத்துல வந்துட்டோம். மாத்திரையை போட்டுட்டு வரோம். டேய், அவளுக்கு போதுன்னா விட்டு சாப்பிடு சாப்பிடுன்னு பூராத்தையும் கொடுக்காத. குழந்தை உண்டா இருக்கா, வாந்தி கீந்தி வந்துரும். சரிப்பா சரி, உங்க மருமகளை சாப்பிடு சாப்பிட்டு டார்ச்சர் பண்ண மாட்டேன் போதுமா. ஆனா என் பிள்ளைக்கு எவ்வளவு தேவையோ அதை கொடுக்காம விட மாட்டேன். என்ன ஐஸ் சாப்பிட ஐஸ், உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து என் பிள்ளைய குழுக்கணும்னு வைக்கணும் எனக்கு ஆசை. ஆனா ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுக்க கூடாதுன்னு, சளி பிடிச்சிடும்னு அப்பா அம்மா கொடுக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதான் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டா என் பொண்ணு உள்ள நல்ல குழுக்குன்னு ஜில்லுன்னு இருக்கும்ல, இந்த வெளியே அடிக்கிற அந்த வெக்கைக்கு. உங்கள்கிட்ட யாருங்க சொன்னாங்க ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா வயிற்றுல புள்ள ஜில்லுன்னு இருக்குன்னு? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஏன் இன்ஸ்டாவில் பார்த்தீங்களோ? அப்போ காரம் சாப்பிட்டா வயிற்றுல புள்ள என்ன காரசாரமாவா இருக்கும்? நல்லா தான் இருக்கு. ஆனால் இதெல்லாம் ஏங்க, இந்த மூமெண்ட் நல்லா இருக்குல்ல, ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? செல்ஃபி தானே, எடுத்துட்டா போச்சு. நல்ல ஸ்மைல் பண்ண ஐசு. இந்த மொமெண்ட் எப்பவுமே நம்ம மறக்க கூடாது. ஐசு, உனக்காக ஒரு பாட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கேன், பாடட்டுமா? என்னது, எனக்காக பாட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களா? பரவாயில்லையே. பாடுங்க கேட்போம். நானா எழுதுன பாட்டு இல்லை ஐசு, இது படத்துல உள்ள பாட்டு. உன்னை பொண்ணு பார்க்க வரும்போது எனக்கு இந்த பாட்டு தான் மைண்ட்ல ஓடிட்டு இருந்து. அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கும் இந்த பாட்டு தான் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. உங்க ஒவ்வொரு நாளும் சொல்லணும்னு நினைப்பேன், அதை விட்டுருவேன். அது இப்ப ஞாபகம் வந்து என் பிள்ளைக்காக பாட்டுமா. பாதி ஜீவன் கொண்டு தேகம் வாழ்ந்து வந்ததோ, ஓ நீதி ஜீவன் என்னை பார்த்த போது வந்ததோ. ஐசு, இந்த பாட்டுல இருக்க மாதிரி உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீதி ஜீவனும் வாழுது. சூப்பர் சூப்பர், என்ன அழகா பாடுறீங்க, என்ன அழகான ஒரு குரல். இவ்வளவு நாள் எனக்காக பாடியிருப்பீங்களா? உங்க பொண்ணுக்காகன்னு சொன்னோன்னா பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டீங்க. நல்லா இருக்கு மாமா பாட்டோட லைனு. எனக்கான பாட்டு அப்படிதானே? அப்போ நான் சப்போஸ் எங்கேயாவது தொலைஞ்சு போனாலும் இந்த பாட்டை பாடினா நம்ம 2 பேரும் வந்து சேர்ந்துடலாம். அப்புறம் மாமா, உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். அதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு கேட்கணும்ட்ட. அப்பா இப்ப சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகமே வந்துச்சு. ஆமா, புள்ளக்காட்சி பொண்ணுங்க ஏதாவது ஆசைப்பட்டா செஞ்சிடணுமாமே. இல்லாட்டி பிள்ளைக்கு என்னவோ சொல்லுவாங்களே, பிள்ளைக்கு காதுல தனியா போறோம்னா என்னவோ சொல்லுவாங்க, சம்திங் தெரியல. உனக்கு என்ன ஆசை சொல்லு, நான் நிறைவேற்றியே ஆகணும். இவ்வளவு நாள் நம்ம கேட்கவே இல்லை பத்தியா. மாமா, எனக்கும் ஒரு ஆசை இருக்கு. ஆனா உங்கள்கிட்ட சொன்னா உங்களுக்கு பிடிக்காதே, கோவம் வரும். அதான் சொல்லாம இருக்கேன். என்ன ஐசு, நான் கேட்டாதான் சொல்லுவியா? ஷோ, நல்ல வருவானா நீ. என்ன ஆசை உனக்கு சொல்லு, நான் ஏன் கோபப்பட போறேன்? என் பொண்டாட்டிக்கும் என் பிள்ளைக்கும் என்ன ஆசை இருந்தாலும் நிறைவேற்றுறதுதான் என் வேலையே. சரி சரி, உன் ஆசையை சொல்லி கேட்போம். மாமா, நான் கல்யாணம் ஆகி வந்ததுலேருந்து எங்கள் வீட்டில் போய் தங்கவே இல்லை. உங்களுக்கே தெரியும்ல, மறுவீடு கூட காலையில் போயிட்டு சாயங்காலம் வந்துட்டோம். எனக்கு எங்கள் வீட்டில் போய் ஒரு வாரம் நிற்கணும்னு ஆசையாக இருக்குது. எங்கள் அம்மா கையால் சாப்பிடணும் போல் இருக்குது. எங்கள் அம்மா மடியில் சாஞ்சு தூங்கணும் போல் இருக்குது. பார்த்தீங்களா, கோவப்படுறீங்க பாருங்க. இதுக்கு தான் நான் சொல்ல மாட்டேன்னு நினச்சேன். ஐசு, இப்பதான் புரியுது நான் சமையலுங்கிற பேர்ல உங்களுக்கு இவ்வளவு தூரம் கொடுமைப்படுத்திருக்கேன்னு. நான் நல்ல சமையல் பண்ணலையா ஐசு? சாரிம்மா, நல்ல சமையல் பண்றேன்னு நினைச்சுதான் உனக்கு பண்ணி கொடுக்குறேன். உங்க அம்மா அளவுக்கு என்ன பண்ண தெரியல, சுமாரெல்லாம் பண்றேன்னு தெரியும். ஆனா மோசமா பண்றேன்னு இன்னைக்குதான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். ஐயோ, என்ன மாமா, பார்த்தீங்களா தப்பா புரிஞ்சுட்டீங்க பார்த்தீங்களா? இதுக்கு தான் நான் சொல்ல மாட்டேன்னு நினச்சேன். நீங்கள் தான் சொல்லுன்னு சொன்னீங்க, அதானே சொன்னேன். நீங்க பாருங்க மாமா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். உங்கள் சமையல் அதை விட ரொம்ப 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 பிடிக்கும். மாமா, எனக்கு உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு நான் பூர்வ ஜென்மத்தில் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கேன். ஆமாம் மாமா, ஒரு பொண்ணை புரிஞ்சுக்கிற புருஷன் கிடைக்கிறதுங்கிறது இந்த காலத்தில் ரொம்ப பெரிய விஷயம் தெரியுமா? நம்ம என்னதான் ஆணுக்கு பெண் சமம், பொண்ணுக்கு 100% இடம் ஒதுக்கீடு கொடுக்குறோம் அப்படி இப்படின்னு பேசினாலும், ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டா அங்கே எப்போவுமே ஒரு ஆம்பளையோட இதுதான் அதிகமாக இருக்கும். பொண்ணுங்கிறவ என்றைக்குமே டவுனாக தான் நடத்தப்படுகா, இன்ன வரை அப்படி தான். ஆனால் எனக்கு அப்படி இல்லை. நான் 10th தான் படிச்சிருக்கேன். இருந்தாலும் நீங்கள் என்னை எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்ததில்ல. எனக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் நீங்கள் செஞ்சுருக்கீங்க. பிடிக்காத விஷயம் நீங்கள் எப்போவுமே செஞ்சதில்லை மாமா. ஏன் மாமா, நான் எங்கள் வீட்டுக்கு போகிறது உங்களுக்கு விருப்பம் இல்லையா? விருப்பம் இல்லைன்னா வேண்டாம். ஐயோ, அப்படிலாம் இல்லை ஐசு. நீ இல்லாம எனக்கு இருக்கவே முடியாது, சத்தியமா சொல்றேன். கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் எனக்கு தெரியாது. கல்யாணம் ஆனா இன்ன வரை நீ இல்லாம என்னால வாழவே முடியாது ஐசு. அம்மா வீட்டுக்கு 2 நாள் வேணா போயிட்டு வரியா? ஒரு வாரம் நான் எப்படிடி இருப்பேன்? ப்ளீஸ் என்னையும் புரிஞ்சுக்கோ.
அப்படியா? சரிங்க மாமா. 2 நாளா? சரி, இதே போதும். இதுக்கே பர்மிஷன் கொடுத்தீங்களே. 2 நாள்ல வந்துருவேன். அப்ப நாளைக்கு காலையில ஆபீஸ் போயில என்ன விட்டுட்டு போறீங்களா?